Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good morning student. Right. அப்ப நாங்க ஆரம்பிப்போம். நான் நேற்று நைட் எப்பயும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் 7 o'clock எனக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த. அதாவது நேற்று நைட் நான் இன்னைக்கு செய்வோமா அப்படின்னு கேட்டிருந்தால், ஸோ நிறைய ஏரியாஸ்ல மழை, அதாவது நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம், இந்த மழையால சரியான பிரச்சனை இருந்துச்சு நிறைய பிளேசஸ்ல. ஸோ இப்போ அந்த காரணத்துக்காகத்தான் நான் கேட்டுக்கிட்டேன் நேற்று நைட் அவங்ககிட்ட என்ன செய்யலாம், நம்ம தொடங்குவோமா, இன்னைக்கு செய்வோமா இல்ல இன்னைக்கு விட்டு வேற நாள் செய்வோமா அப்படின்றதுக்காகத்தான் அவங்கள்ட்ட கேட்டது. ஸோ நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி அதனாலதான் அட்டெண்ட் ஆகிக்கிறீங்க கிளாஸுக்கு. சரி, ஸோ பி சேஃப். சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு ஸ்ரீலங்காவில். உண்டு ஒரு சைட் கொரோனா, இது எப்ப முடியும் என்னென்னு முடியும் அது எங்களை படைச்சனுக்கு தான் தெரியும் நடக்க போகுது அப்படின்ற விஷயம். ஏன்னா நாட்டு ஜனாதிபதிக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்ற ஐடியாவே இல்லாத லெவல்ல எங்க நாடு போயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டா, இந்த புதுசா அடுத்த பிரச்சனை மழை. ஸோ மழை நாட்டுல நிறைய பிளேசஸ்ல, ஸோ மழைன்றதை விட நாட்டுல இப்ப நிறைய பிளேசஸ்ல வெள்ளம். அதுலயும் கூடுதலாக சப்ரகமுவ மேல் வேறன்னா சப்ரகமுவ மேல் மாகாணங்கள்ல கூடுதலா பதிவாயிருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம ஆரம்பிப்போம் வகுப்பு. சரி, ஸோ கடைசி கிளாஸ்ல ப்ரீ அப்படின்னு டெக்கை பத்தி படிச்சோம். லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரீ அப்படின்ற டெக்கை பத்தி தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது. ஸோ அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச அந்த விஷயம் மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரீ அப்படின்ற டெக்கை பத்தி படிச்சோம். ஸோ இந்த ப்ரீ இந்த டெக் என்னன்னு இயங்குது அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த அதாவது நாங்க சாதாரணமாக எங்க வெப்சைட் எப்படி எனக்கு எவ்வாறு காட்சிப்படுத்தப்படணுமோ அதே போல நான் இங்க டைப் பண்ணால் விளங்குதா? ஸோ பாருங்க, நான் இந்த ப்ரீ இந்த டெக்குரிய இன்னமொரு உதாரணம் உங்களுக்கு வேணும்னா இந்த பக்கம் காட்டி போட்டு வரேன். ரைட், நாங்க வளமையா செய்யற விஷயம் தான் டியூட்ல நாங்க பார்க்கலாம். இந்த ப்ரீண்ட் டெக் சம்பந்தமா அப்படின்ற டெக் என்னன்னு இயங்குது, ப்ரீண்ட் டெக் எப்படி இயங்குது என்ற சம்பந்தமா தான் நான் இங்க சொல்ல போறேன். ஸோ பார்ப்போம். தம்பி யாரும் மைக்ஸ ஒன் பண்ணிக்க வேணாம். ரைட், ஓகே, சரி. இப்ப பார்க்கலாம், நாங்க இந்த ப்ரீண்ட் டெக் என்னன்னு இயங்குதுன்ற சம்பந்தமா தான் கொஞ்சம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா நினைக்கிறேன். இந்த ப்ரீ, அதாவது டெக் ப்ரீ அப்படின்றது நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இதையும் படிச்சேன், லாஸ்ட் கிளாஸ்ல இதுவும் படிச்சோம் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து போட்டு வருவோம். ரைட், ஸோ பாருங்க ப்ரீ. சரி, ஸோ பார்க்கலாம். ரைட், ஸோ இங்க பாருங்க இந்த டெக், இந்த ப்ரீண்ட் டெக். இந்த ப்ரீண்ட் டெக் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நாங்க வளவே தெரியும், நாங்க படிச்சோம் இந்த பிரேக் பயன்படுத்தினால்தான் என்டர் பண்ற மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு. இந்த ப்ரீண்ட் டெக்ல ப்ரீ இந்த டெக்குள்ள நம்ம எப்படி எழுதுறோமோ அது அதே மாதிரி இயங்கும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க என்டர் பண்றேன். பாருங்க, எங்களோட ஆரம்பத்துல எங்களுக்கு வந்து ஆரம்பத்துல நாங்க எழுதினபடி எங்களோட வலைத்தளம் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இங்க நான் இந்த விச்சுக்கு முன்னால என்டர் பண்ண, ஸோ என்டர் பண்ணி இதை சர்வ் பண்ணி திருப்பி என்ன செய்யணும், அதை ஓபன் பண்ண, திருப்பி ஓபன் பண்ண நீங்க பார்க்கலாம். ஸோ நான் எங்க பிரேக் பண்ணணும், அதாவது எங்க நான் என்டர் பண்ணி பிரேக் பண்ணணும் அந்த இடத்துல ஸோ நான் பிஆர்டு பயன்படுத்தாமல் என்ன செஞ்சுக்க, வலைத்தளம் கீழே வந்து நான் பிஆர்டெக் பயன்படுத்தாமலே நான் விச்சோட கீழே வந்திருக்கு. ஸோ யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ ஒரு இடைவெளி வருது அப்படின்னு. இந்த இடைவெளி வாரத்துக்கான காரணம் இங்க 2 டெப் ஸ்பேஸ் வெட்டிக்குது. ஸோ நான் அந்த டெப் ஸ்பேஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் அந்த டெப் ஸ்பேஸையும் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, உன்னால போய். ஸோ விலங்குதா இந்த ப்ரீ அப்படின்ற டெக்ல, இந்த ப்ரீ அப்படின்ற டெக்ல எவ்வாறு டைப் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு.
சரி, அப்ப இந்த ப்ரீனிடெக் போதும். நம்ம அடுத்ததாக இது கீழே உள்ள HR அப்படின்ட்டு வரும். ரைட். சோ லாஸ்ட் வரப்புறம் HR tag. சோ இந்த HR tag க்கு நான் சொல்லுவோம் பேரு ஹொரைசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம், பேரு ஹொரைசான்டல் ரூல் அப்படின்னு. சோ பாருங்க, நாங்க இந்த விஷயம் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதா ஒரு வாட்டி ஆல்ரெடி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல HR டெக்கும் பார்த்ததா யாராவது? எஸ் எஸ் ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க HR டெக்கும் பார்த்து இதுல பண்புகள் சம்பந்தமாகவும் தெரிஞ்சு கொண்டு போறோம். சோ பாப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த இடத்துல horizontal rule, align, justify, alright, hypertext markup language. சோ இந்த விஷயம் எல்லாம் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து போட்டு தான் போனது. சோ அப்ப அதோட இப்ப வரப்போறோம் தலைப்பு HTML heading text. இப்ப பார்க்கிறோம் தலைப்பு HTML heading text, ரைட். சோ இந்த யூசர் நேம் கிடைச்சவங்க ப்ளீஸ் உங்களோட யூசர் நேம்ஸ்லயே அடிச்சுட்டாங்க, ஏன்னா எனக்கு லேசி உங்களை பாத்துக்கிறதுக்கு. ரைட், மத்தவங்க ஓகே ரைட் ஓகே நான் பாத்துக்கிறேன். அந்த EL 2136 கொஞ்சம் உங்களோட பேர்ல வாங்க தம்பி. அதாவது யூசர் நேம் கிடைச்சவங்க யூசர் நேம்ல வாங்க, யூசர் நேம் இல்லாதவங்க உங்களோட ஃபுல் நேம்ல வாங்க. ரைட், இப்ப நாம பாக்குறோம் HTML heading. சோ விளைவிக்கங்க, HTML heading அப்படின்னு சொல்றது, HTML தலைப்புக்கள் அப்படின்னு சொல்றது, தலைப்புன்னு சொல்றது என்னன்னு கேட்டா கொஞ்சம் பெருசா போல்டா வர விஷயங்களை சொல்லும். அதாவது நாங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு தலைப்பு எழுத வேண்டி வர சந்தர்ப்பம். சோ இதற்காக வேண்டி HTML தலைப்புக்கள் எழுதுவதற்காக வேண்டி HTML தலைப்புக்கள் எழுதுவதற்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, HTML headings எழுதுவதற்காக வேண்டி நாங்க செய்யப்படுற வேலை என்னன்னு கேட்டா, கொஞ்சம் நீங்க அது லோட் ஆகும். இதற்காக வேண்டி நாங்க பயன்படுத்துவோம் ஹெட்டிங். அதாவது ஹெட்டிங்ல உள்ள முதல் எழுத்து H அப்படின்றத, இந்த H அப்படின்றதுல டெக்ஸ்ட பயன்படுத்தும். இது H1ல இருந்து அப்படின்னு குறைஞ்சு H6 வரைக்கும் போகும். இதுல பெரிய ஹெட்டிங் H1ல வரும், H1 விட சின்ன ஹெட்டிங் H2ல வரும், அதையும் விட சிறுசு H3ல வரும், அதையும் விட சிறுசு H4ல வரும், அதுக்கும் கீழே H5, லாஸ்டா H6 என்ற ஹெட்டிங் வரும். லாஸ்டா H6 அப்படின்ற ஹெட்டிங் வரப்போகுது. சரி, சோ அப்படியாக இந்த ஹெட்டிங்ஸ் லிமிட் இந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த ஹெட்டிங்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் எங்களுக்கு வரப்போகுது. இதுல பெரிய ஹெட்டிங், இதுல பெரிய ஹெட்டிங் யாருன்னு கேட்டா, இதுல பெரியது H1ல வர ஹெட்டிங் சரி. சோ இங்க பாத்துக்கங்க, நான் அந்த ஹெட்டிங்ஸுக்குரிய டெக்ஸ்டையும் ஒரு முறை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் ரைட், சாரி, ரைட். சோ நான் இத பின்ன அங்க இருந்து எடுத்திருப்பேன். ரைட் ஓகே. சோ அது இருக்கட்டும், நாங்க அந்த டெக்ஸ்ட்குள்ள இங்க பக்கத்துக்கு வாரு. ரைட், இங்க பாரு, இந்த ஹெட்டிங் டெக், இந்த ஹெட்டிங் டெக்ல இந்த HTML ஹெட் டைட்டில் அவங்களே. சோ HTML ஹெட் டைட்டில் ஹெட்டிங் டெக் அப்படின்னு போட்டு இந்த ஹெட்டிங் டெக்ல பாருங்க ஒரே ஒரு பண்பு காணப்படுது, அது அலைன் அப்படின்ற பண்பு. ஹெட்டிங் டெக்ல ஒரு பண்பு காணப்படுது, அது அலைன் அப்படின்ற பண்பு. சோ அலைன் என்ற பண்பு ஹெட்டிங் டெக்ல இருக்கும். சோ அலைன் என்றது எங்களுக்கு தெரியும். சோ அலைன் அதோட அர்த்தம் நேர்படுத்தல் அப்படின்ற மாதிரி. சோ இங்க தானப்படுத்துதல் சென்டர்ல இருக்கிறது. சோ செகண்ட் ஹெட்டிங் சென்டருக்கு வந்திருக்கும். செகண்ட் ஹெட்டிங் சென்டர்ல வந்திருக்கும் பாருங்க. திஸ் இஸ் த ஹெட்டிங் 1 அப்படி இண்டிகேட்டர். சோ ஹெட்டிங் 1 இருக்கிற ஹெட்டிங்ஸ்ல பெரிய ஹெட்டிங்ல வரும். ஹெட்டிங் 2 அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். சோ அப்ப சென்டர் அலைன்மென்ட்ல வரும். அதே மாதிரி ஹெட்டிங் 3, 4, 5, 6 எல்லாம் ஒவ்வொரு அளவுகள்ல காட்சிப்படுத்தப்படுது. சோ அப்ப நம்ம முதல்ல எழுதிட்டு வருவோம் நோட் பகுதி. முதல்ல எழுதி போட்டு வருவோம் நோட் பகுதி. எழுதுங்க, இணைய பக்கங்களுக்கு
தலைப்பினை இடுவதற்காக, அதாவது பந்திகளுக்கான தலைப்புகளை இடுவதற்காக, அதாவது பந்திகளுக்கான தலைப்புகளை இடுவதற்காக பந்திகளுக்கான தலைப்புகளை இடுவதற்காக இவ்வொட்டு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வொட்டு பயன்படுத்தப்படுகிறது. Right? So English mediums எழுதிக்கங்க. This tag is used to provide this tag is used to provide a heading, used to provide a heading to a paragraph on a web page. சரி, அதோட அதுல நீங்க தொடர்ந்து எழுதிக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து எழுதி கொள்ளலாம் என்னன்னு கேட்டால், இந்த ஹெட்டிங்ஸ்ல ஆக பெரிய ஹெட்டிங், இந்த ஹெட்டிங்ஸ்ல ஆக பெரிய ஹெட்டிங் H1 என்பதனால தரப்படும். இந்த ஹெட்டிங்ஸ்ல ஆக பெரிய ஹெட்டிங் H1 என்பதனாலையும் ஆக சின்ன ஹெட்டிங் H2 H6 என்பதனாலையும் தரப்படும். எழுதுங்க. இந்த தலைப்புகளில் H1 ஒட்டானது அளவில் பெரிய தலைப்புகளுக்கும் H1 ஒட்டானது அளவில் பெரிய தலைப்புகளுக்கும் H1 ஒட்டானது அளவில் பெரிய தலைப்புகளுக்கும் H6 ஒட்டானது அளவில் சிறிய தலைப்புகளுக்கும் பயன்படும். எழுதுங்க. இங்கிலீஷ்ல அதாவது H1 headings are biggest and H6 headings are smallest. H1 headings are biggest and H6 headings are smallest. Right? So அப்ப இதுல அடுத்த நாள படிக்க வேண்டியது பண்பு. சோ அப்ப நான் இந்த பண்பை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கல. ஏன்னா எலாயிங் அப்படின்றது இப்ப நிறைய இடத்துல பார்ப்போம். சோ எலாயிங்ன்றது நிறைய பிளேஸ்ல பார்த்துடும். திருப்பி நாங்க எலாயிங் அப்படின்றது பயன்படுத்தணுமான்னு கேட்டா தேவையில்லை. சோ அப்ப நான் இங்க எழுதுறேன். அதாவது எழுதுவோம். இங்கு எலாயிங் எனும் பண்பு பயன்படுத்தப்படுகிறது. இங்கு எலாயிங் எனும் பண்பு பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவு போதும். இங்கு எலாயிங் எனும் பண்பு பயன்படுத்தப்படுகிறது. எலாயிங் எனும் பண்பு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்த போறோம். இப்ப நாங்க இங்க பார்க்க போறது அடுத்த டேக் ஃபொண்ட் அப்படின்ற டேக். சோ இந்த ஃபொண்ட் அப்படின்ற டேக் நாங்க டெக்ஸ்டுக்குள்ள ஒரு டெக்கா நாங்க இதை பயன்படுத்தலாம்.
டெக்குக்கு உள்ள ஒரு டெக்காக நாங்க என்ன செய்யலாம்டா இந்த ஃபொண்ட் அப்படின்ற டெக்கை நாங்க பயன்படுத்தலாம். சோ முதல்ல நான் அந்த டெக்கை பார்த்து போட்டு வா, முதல்ல அந்த டெக் சம்பந்தமான ஒரு விளக்கம் பார்த்து போட்டு இங்க பாரு. சோ இதான் நான் இப்ப நாங்க பார்க்க போற டெக், அதாவது ஃபொண்ட் அப்படின்ற டெக். இந்த ஃபொண்ட் அப்படின்ற டெக்க பேராகிராஃப் டெக்குள்ள பயன்படும். அதாவது ஒரு டெக்குக்குள்ள, சோ அந்த ஹெட்டிங்ஸுக்குள்ளயோ இல்ல ஏதாவது ஒரு இதுக்குள்ள எனக்கு ஒரு அதாவது ஹெட்டிங்ஸுக்குள்ளயோ இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்குள்ள எனக்கு ஒரு டெக் வரணும் அப்படின்ற அது வித்தியாசமான வடிவத்துல வரணும் அப்படின்னா நான் அதுக்காக வேண்டி என்ன செய்யறேன், இதை பயன்படுத்தும். அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ஃபொண்ட் அப்படின்னு டெக்கை பயன்படுத்தும். இந்த ஃபொண்ட் அப்படின்ற டெக்கை பயன்படுத்தும். சோ இப்ப இங்க பாத்துக்கோங்க, நான் இங்க பேராகிராஃப இங்க இருந்து எடுத்து உங்களுக்கு அங்க இருக்கிறது அதே தானே. சோ பேராகிராஃப இங்க இருந்து எடுக்கிறேன். சோ இந்த ஃபொண்ட் என்ற விஷயத்தையும் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். சோ இத பேராகிராஃப்னு போடாம நான் இத ஹெட்டிங் H1 அப்படின்னு போடுறேன். H1 சோ H1 ஹெட்டிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். அது H1 ஹெட்டிங்கா இருக்கட்டும். சோ கலர் ப்ளூல வரப்போகுது. சோ இந்த ஃபொண்ட் முடிய இந்த H1 என்றதையும் க்ளோஸ் பண்றேன். இந்த ஃபொண்ட் முடிய என்ன செய்ய போறேன், இந்த H1 அப்படின்றதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப ஐடியாஸ் எங்களுக்கு வந்திருக்கணும். அதோட என்ன செய்யறேன், சோ H1 ஹெட்டிங் முடிஞ்சு இங்க என்ன செய்ய போறால் பேராகிராஃப் அப்படின்ற ஒரு டெக் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இங்க ஒரு பேராகிராஃப் முடியுது. சோ இதோட இங்க படிச்சதை பயன்படுத்து HR ஒரு டெக்கையும் பயன்படுத்து. சோ பாருங்க, இப்ப கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கத்தோட சேர்த்து ஒரு வித்தியாசமான வடிவத்துல இந்த வலைத்தளத்துல பக்கம் காட்சிப்படுத்தப்படும். சோ பாருங்க, அந்த 10வது லோட் பண்ணும். 10வது கேள்வி லோட் பண்றேன். சோ பாருங்க, ஆன்சர் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HR டெக்கால அந்த HR டெக்கால வந்த ஹொரைசான்டல் லைன் அது கீழே இந்த பேராகிராஃப் டெக் சொல்றது விளங்குது. பாருங்க, சோ இப்ப பாருங்க, இப்படித்தான் நம்ம ஐடியாஸ் இதுவரை காலமும் படிச்ச ஐடியாஸ் இப்ப இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இதுவரை காலம் படிச்ச ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இந்த ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றதும் which is known as an acronyms HTML அப்படின்றதும் பாருங்க ஒரே ஃபொண்ட்ல இருக்குதான்னு கேட்டா இல்ல, இதுல ஃபொண்ட் வேற, இதுல ஃபொண்ட் வேற. ஓகே ரைட், அப்ப பாருங்க, சோ ஐடியாஸ் இவ்வளவுதான். நாங்க படிச்ச விஷயங்களை இங்க கொண்டு வந்து எட் பண்ண போறோம். இங்க நான் இதே விஷயத்த பேராகிராஃப் அப்படின்றதுக்குள்ள எழுதிக்கிறேன். சோ பேராகிராஃப்ல இங்க அப்ப என்ன செய்யும் என்றால் HTML அப்படின்றது மட்டும் சைஸ் 14ல இங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. சைஸ் இங்க மாற்றத்துக்குள்ளாக்கப்படல. ஏன்னு கேட்டால் நான் இங்க சைஸ் 14 அப்படின்றது எழுத வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. பாருங்க, சைஸ் 14 எழுதாம இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் இந்த HTML ஹெட் என்றால் இது ஹெட்டிங்ஸுக்குள்ளே வரும். இது எங்க வர்றது, ஹெட்டிங்ஸுக்குள்ளே வர்றது. சோ அப்ப இருக்கிற ஹெட்டிங்ஸ்ல பெரிய ஹெட்டிங்ஸ் எனக்கு காட்சிப்படுது தான். சோ அப்ப நான் இங்க பொதுவாக ஹெட்டிங்ஸ் வர டைம்ல என்ன செய்யறல, ஹெட்டிங்ஸ் வர டைம்ல சைஸ் அப்படின்ற விஷயத்த போட்டுக்கிறது. சைஸ் போட்டுன பிழை இல்ல, ஹெட்டிங்ஸுக்கு பொதுவா சைஸ் நான் பயன்படுத்திக்காம இருக்கு. ஓகே சரியா? அப்ப எழுதுவோம், எழுதுங்க. இது வலைப்பக்கங்களில் காட்சிப்படும். இது வலைப்பக்கங்களில் காட்சிப்படும். இது வலைப்பக்கங்களில் காட்சிப்படும். இது வலைப்பக்கங்களில் காட்சிப்படும் எழுத்துருக்களை இது வலைப்பக்கங்களில் காட்சிப்படும் எழுத்துருக்களை வித்தியாசமான வடிவங்களில் அளவுகளில் வித்தியாசமான வடிவங்களில் அளவுகளில்
கமா அளவுகளில் மற்றும் நிறத்தில் வடிவமைப்பதற்கு பயன்படும். இதுல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கை தூக்கம் பார்க்க யாராவது இருந்தீங்கடா, அதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் தமிழ்ல செலுத்தி போடுறேன். அப்ப கொஞ்சம் நோட்ஸ் எழுதிக்கலாம். அப்ப இன்னைக்கு யாரும் இல்ல இங்கிலீஷ் மீடியம், அப்ப நம்ம தமிழ்ல கண்டினியூ பண்ணுவோம் ஃபுல்லா. ரைட் ஹோப். அப்ப இது என்ன செய்யும் என்றால், அதாவது எனக்கு ஏதாவது எழுத்துரு காட்சிப்படுத்தப்படணுமா, டெக்ஸ்ட் ஃபார்மட் ஏதாவது வரணுமா, டெக்ஸ்ட் ஃபார்மட் ஏதாவது வரணுமாக இருந்தால் அதோட ஃபொண்ட் எப்படி வரணும், சோ அப்ப ஃபொண்ட் பேரை ஃபொண்ட் பேஸ்லயும், சைஸ் எப்படி வரணும் அத சைஸுக்குள்ள அளவு, அதே மாதிரி கலர் எப்படி வரணும்ன்றது கலர்லயும் எழுதும். சோ இங்க நீங்க 14 மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா போதும். சரியா? இந்த 14 px பிக்சல் அப்படின்ற பாயிண்ட் இங்க நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. சரி, அப்ப எழுதுவோம் இங்க ஃபேஸ். சோ ஃபேஸ்ல என்னதை குறிக்கணும், ஃபேஸ்ல என்ன குறிக்கணும், ஃபொண்டின் பெயர், அதாவது எழுத்துருவின் பெயர், ஃபொண்ட் நேம், எழுத்துருவின் பெயர். சைஸ், எழுத்துருவின் அளவு, கலர், எழுத்துருவின் நிறம், இது ஓகே. அப்ப இது ஒரு ஃபொண்டாவே நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம், பண்புகள் எங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் இந்த அம்பு முனை பிராக்கெட்ல எல்லாம் எழுதி முடிச்சு போட்டு தேவையானதை எழுதி கடைசியா ஃபொண்ட க்ளோஸ் பண்ணால் போதும். ஓகேயா? அப்ப இது நாங்க சொல்ல போறது இவங்கெல்லாம் டெக்ஸ்ட். இவங்கெல்லாம் என்னது, டெக்ஸ்ட். சோ இந்த டெக்ஸ்ட் பண்புகள் தான் இந்த மூணு. இந்த டெக்ஸ்ட் பண்பு தான் ஃபேஸ், சைஸ், கலர் அப்படின்ற இந்த மூணு விஷயம். இப்ப நாங்க அடுத்ததா போக போறோம் எழுத்துரு வடிவமைப்புகள், அதாவது எலிமெண்ட்ஸ். டெக்ஸ்டுக்குள்ள வந்து அடுத்த விஷயமா போறோம் இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம். இதுவும் சின்ன சின்ன டெக்ஸ்ட் தான். இது பண்புகள் இல்லாத டெக் அப்படின்னு. இந்த டெக்கு வந்து எந்த விதமான பண்புகளும் இல்ல, ப்ரீ டெக் மாதிரி இந்த டெக்கு பண்புகள் இல்ல. சோ இப்ப பாப்போம், எழுத்துக்களை வடிவமைக்க நாங்க பயன்படுத்துறோம் ஒரு விதமான வடிவமைப்புகள் தான் நான் இப்ப இங்க தந்திருக்கிறேன். சோ பாருங்க, அது சம்பந்தமா நோட் பார்த்துட்டு வரும். இங்க பாப்போம். இதுல நான் பார்க்க போற விஷயம் பார்க்கலாம். இந்த ஃபொண்ட் ஃபார்மேட்டிங் என்று தலைப்பு எழுதியிருக்கிறேன், இது அப்ப எனக்கு தெரியும். சோ இங்க முதலாவது பி. சோ பி ஹைப்பர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ் அப்படின்றத பில டைப் பண்ணிக்க. சோ பார்க்கலாம் அதோட அவுட்புட் எப்படி வருது, விஷயத்தையும் முதல்ல பார்ப்போம். அது அவுட்புட் எடுது, அதுல அவுட்புட். சோ பாருங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ் அப்படின்றது இங்க எந்த வித்தியாசமும் காட்டப்படலையா. அப்ப டெக் பி பாப்போம். ரைட். சோ டெக் பி ஆரம்பிச்சிருக்கிறேன், இங்க டெக் பி க்ளோஸ் பண்ணப்படல. சோ டெக் பி க்ளோஸ் பண்றேன். நான் விட்டு முதலாவது பிழை. சோ பிரச்சனை இல்லை, இத பிழை அங்க பின்னாலே இருக்குன்னு நினைக்கிறேன், படத்துல நம்ம பார்த்தோம். சோ டெக் பி ஆரம்பிக்கிறேன், டெக் பி க்ளோஸ் பண்றேன். சோ இப்ப இதை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க எப்படி வந்திருக்குது, ஹைப்பர் டெக்ஸ்ட் எப்படி வந்திருக்குது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ்ன்றது மட்டும் கொஞ்சம் கலர் கூடி திக்னஸ், அதாவது போல்டா வந்திருக்குது. அப்ப அந்த பின்றது எதற்கு பயன்படுத்துறோம், எழுத்துக்களை போல்ட் ஆக்குறதுக்கு பயன்படுத்துறோம், எழுத்துக்களை தடிப்பாக எழுதுறதுக்கு பயன்படுத்தும். அதே மாதிரி இந்த HTML எப்படி, இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் HTML இருக்கு.
அதே மாதிரிதான் என்ன செய்யுது HTML-ம் இருக்குது. அப்ப இந்த HTML-க்கும் நம்ம ஏதாவது பயன்படுத்தியான். அப்ப இந்த HTML-க்கும் B பயன்படுத்துறதா? பாபம் என்ன பயன்படுத்தி இருக்கிறேன்? HTML-க்கு என்ன பயன்படுத்திக்கிறேன்? ஸ்ட்ராங் என்று பயன்படுத்திக்கிறேன். HTML-க்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பயன்படுத்திருக்கிறேன். சோ ஸ்ட்ராங் அப்படின்றது இங்க ஸ்ட்ராங் அப்படின்றது என்னன்னு கேட்டால் எப்படி பிக்கு போல்ட் ஆகுமோ அதே போல ஸ்ட்ராங்குக்கும் என்ன செய்யுதான் போல்ட் ஆகுது. பிக்கு எப்படி போல்ட் ஆகுதோ அதே போல ஸ்ட்ராங்குக்கும் என்ன செய்யும் போல்ட் ஆகும். எஸ், அடுத்து திஸ் இஸ் ஐ என்று வந்து லாங்குவேஜ் வந்திருக்குது. சோ கொஞ்சம் வெப்சைட்ல போய் பார்த்தால் லாங்குவேஜ் அப்படின்றது சரிஞ்ச எழுத்தா வந்திருக்குது. லாங்குவேஜ் வந்திருக்குது சரிந்த எழுத்தா வந்திருக்குது. சோ அப்ப இது இட்டாலிக் ஃபார்மட் ஐ யூஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் என்றதும் லைக் இதே மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் என்றதும் வந்திருக்குது. அப்ப பாருங்க அங்க டாக்குமெண்ட்ஸ்க்கு என்ன பயன்படுத்தி இருக்கோம் என்றால் EM என்றது பயன்படுத்திக்கிறோம். சோ இதை நாங்க emphasized அப்படின்றோம். சோ அதுவும் இட்டாலிக் தான். அப்ப பாருங்க போல்ட் பண்றதுக்கு B என்று கொடுக்கலாம் இல்ல ஸ்ட்ராங் என்று பயன்படுத்தலாம். அதே மாதிரி இட்டாலிக் பண்றதுக்கு I என்று கொடுக்கலாம், அப்படி இல்ல EM என்று கொடுக்கலாம். அதாவது சரித்த எழுத்துக்களா. அதே மாதிரி மார்க் அப்படின்னு இருக்குது வேர்ல்ட் வைட் வெப். சோ அது பார்க்க ஹைலைட் பண்ண மாதிரி வருது. அப்ப ஒரு எழுத்த ஹைலைட் பண்ணி காட்டணுமா, அப்ப அங்க என்ன பயன்படுத்தும் மார்க் அப்படின்றது பயன்படுத்தும். சோ அது போக வெப் browser is called DEL site/del அப்படின்னும் INS page/INS அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த DEL எழுதினது சைட் சைட்ல பேஜ் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி எழுதினோம். சைட்ல பேஜ் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி எழுதினோம். ஆனா இங்க பாருங்க சைட் நடுவாக வெட்டுப்பட்டிருக்கு. அதாவது ஒரு எழுத்த அழிக்கிற மாதிரியான விஷயம் செய்யணுமா, அதாவது ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரணுமா, சோ சென்ட்ரால ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகணுமா, அதுக்கு என்ன பயன்படுத்துவோம் DEL அப்படின்றது பயன்படுத்தும். அதுக்கு என்ன பயன்படுத்துவோம் delete பண்றேன் என்று காட்டுறத DEL பயன்படுத்துவோம். புதிய சேர்க்கிற விஷயத்த இன்சர்ட் பயன்படுத்துவோம். ஆனா அது அண்டர்லைனோட சேர்ந்து வரும். ஆனா அது என்ன செய்யுது அண்டர்லைனோட சேர்ந்து வருது. இங்க உள்ள HTML மாதிரி, இங்க உள்ள HTML மாதிரி அண்டர்லைனோட சேர்ந்து வருது. சோ பாருங்க அப்ப நான் U என்று பயன்படுத்துறதும் கிட்டத்தட்ட INS இன்சர்ட் பயன்படுத்துறதும் ஒரே மாதிரி. அது போக சூப்பர் ஸ்கிரிப்டும் சப்ஸ்கிரிப்டும். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா SUB அப்படின்னு போடுவோம். SUB ப்ரோக்ராமிங், இங்க SUP லாங்குவேஜ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இங்க பாருங்க SUB ப்ரோக்ராமிங் அப்படின்றது கீழையும். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது விளங்கணும் தெளிவாக. சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னால் சாதாரணமா எக்ஸ் எழுத்து எடுத்துக்கிட்டால், இந்த எக்ஸ் அப்படின்னு எழுத்து எடுத்துக்கிட்டால் சோ இது இங்க பாருங்க. சோ இதுல சப்ஸ்கிரிப்ட் SUB சப்ஸ்கிரிப்ட் முதல்ல எழுதிக்க. இந்த இங்க பாருங்க ப்ரோக்ராமிங் SUB சோ சப் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த சப் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு கேட்டா சப் அப்படின்றால் கீழே வரதும், சூப்பர் அப்படின்றால் மேல வரும். சோ இரண்டு இங்க சப்ஸ்கிரிப்ட், 4 சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்ப இங்க பார்க்கலாம் சப் மார்க் பண்ண ப்ரோக்ராமிங் கீழையும், லாங்குவேஜ் மார்க் பண்ற சப் சூப்பர் மேலையும் வருது. ரைட். சோ இவ்வளவு விதமான டெக்ஸ்டும் நாங்க என்ன செய்யலாம் என்றால், ரைட், இவ்வளவு விதமான டெக்ஸ்டும், ரைட். சோ அப்ப இவ்வளவு விதமான டெக்ஸ்டும் நாங்க HTML இத கொஞ்சம் வடிவமைக்கிறதுக்கு அழகுபடுத்துறது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்தும். விளங்கிச்சா சொன்ன விஷயம்? ரைட். சோ அப்ப இங்க எழுதுவோமா நோட். சரி, இந்த இங்க எழுதின விஷயத்த நான் இங்க ஒரு வாட்டி திருப்பி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இங்க எல்லாமே போல்டா வந்திக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு கேட்டா, சோ நான் இங்க டெக் B க்ளோஸ் பண்ணல, அதான் ஒரே ஒரு பிரச்சனை. சோ நீங்க என்ன செய்யுங்க என்றால், இந்த இடத்துல டெக் B வெட்டுங்க. இந்த டெக் B என்ன செய்யுங்க வெட்டி விடுங்க. இந்த டெக் B வெட்டி விட்டு சோ மொத்தமா எல்லாமே போல்டா தான் வந்துருக்கு.
அதனால அதனால டெக் பி சென்டர் போற இங்க கடைசியா இந்த இடத்துல முடியும். சோ டெக் பி இந்த இடத்துல முடிச்சு விடுங்க. ரைட், சொன்னது விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க உள்ள டெக் பிய க்ளோஸ் பண்ணி, இங்க உள்ள டெக் பி இது பிழை, இதை வெட்டுங்க தேவையில்லை, அதை வெட்டி போட்டு டெக் பிய இங்க முடி. சரி, இப்ப ஒவ்வொன்றா எழுதி போட்டு வருவோமா? ரைட். சோ போல்ட், போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அம்புக்குறி போட்டு, ரைட், என்னது எழுத்துருக்களை 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 தடித்த எழுத்துக்களாக காட்சிப்படுத்த, எழுத்துருக்களை தடித்த எழுத்துக்களாக காட்சிப்படுத்த. எழுத்துருக்களை தடித்த எழுத்துக்களாக காட்சிப்படுத்த. எழுத்துருக்களை தடித்த எழுத்துக்களாக காட்சிப்படுத்த. சோ போல்டு அப்படின்றத மொத்தமா போல்டு தான் பயன்படுத்த போகிறோம். சாரி, போல்டு போல்டுக்கு பி அப்படின்னு பயன்படுத்தும், ஸ்ட்ராங் அப்படியே தான் பயன்படுத்துறோம். போல்டுக்கு பி என்று பயன்படுத்துறோம், ஸ்ட்ராங் அதே மாதிரி. சோ அப்ப நீங்க மேல் லைன்ல இங்க பக்கத்துல எழுதினாலும் சரி, இல்ல மேல் லைன்ல எழுதினாலும் சரி. அதே மாதிரி இட்டாலிக்கும் எம்பசைஸ்டும். சோ இந்த இட்டாலிக் அண்ட் எம்பசைஸ் இந்த ரெண்டும் ஏன் பயன்படுத்துறோம்? எழுத்துருக்களை எழுத்துருக்களை சரிவாக காட்சிப்படுத்த, எழுத்துருக்களை சரிவாக காட்சிப்படுத்த. எழுத்துருக்களை சரிவாக காட்சிப்படுத்த. எழுத்துருக்களை சரிவாக காட்சிப்படுத்த. இதுல இட்டாலிக் அதுக்காக வேண்டி பயன்படுத்துறது சிம்பிள் ஐ. சோ இங்க சிம்பிள் கேபிட்டல் பிரச்சனை இல்லை. அது மாதிரி எம்பசைஸ்க்காக பயன்படுத்துவோம் இ எம். ரைட், EM. ரைட். சோ அதே மாதிரி மார்க். சோ மார்க் அப்படின்றது எழுத்துக்களுக்கு என்னதுக்கு பயன்படுத்தும்? எழுத்துக்களை ஹைலைட் பண்ண, அதாவது எழுத்துக்களை எழுத்துருக்களை நிறப்படுத்தி காட்டுவதற்கு, எழுத்துருக்களை நிறப்படுத்தி காட்டுவதற்கு அதுக்கு மார்க் அப்படின்னு பயன்படுத்தும். எழுத்துருக்களை நிறப்படுத்தி காட்டுவதற்கு. மிஸ் பண்ணிட்டேன், அதையும் எழுதிக்கிறேன். ஸ்மால், ஸ்மால் அப்படின்றதும் இந்த ஸ்மால் வெப் அப்படின்றத ஸ்மால்ல எழுதுறேன், க்ளோஸ் பண்ண. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பிக் அப்படின்னு. ஸ்மால் எப்படி இருக்குதோ அதே போல பிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாரி, ஸ்லாஷ். ரைட். சோ பாப்போம் ஒரு வாட்டி இதை நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ண. ரைட். சோ பாருங்க, இந்த வெப் அப்படின்றது கொஞ்சம்
எல்லா எழுத்தையும் விட இன்னும் கொஞ்சம் சிறிதாகவும், இந்த browser அப்படின்றது பாருங்க மத்தள விட கொஞ்சம் பெரிதாகவும் காட்சிப்படுத்தப்படுது. அப்ப ஸ்மால் அப்படின்றால் எழுத்துக்கள் சின்னதாகவும், பிக் என்பதை பயன்படுத்தினால் எழுத்துக்கள் என்ன செய்யும், பெருசாகவும் மாறும். அப்ப எழுது ஸ்மால். ஸ்மாலுக்கு எழுதுங்க வளமையான அளவை விட, வளமையான அளவை விட, வளமையான அளவை விட எழுத்துக்களை சிறிதாக காட்சிப்படுத்தும். வளமையான அளவை விட எழுத்துக்களை சிறிதாக காட்சிப்படுத்த. வளமையான அளவை விட எழுத்துக்களை சிறிதாக காட்சிப்படுத்த. அப்ப இதுக்கு மொத்தமாவே ஸ்மால் அப்படியேதான் பயன்படுத்தும். இங்க கீழ பிக் எழுதுறதுக்கு இடம் இல்ல. சரி, இங்க பக்கத்திலேயே 7 மனுஷனால் பக்கத்திலேயே பிக் அப்படின்றத மார்க் பண்ணிக்கங்க. இது பெரிதாக காட்சிப்படும். அது பெரிதாக காட்சிப்படுத்தும். சரியா? அதே போல delete அப்படின்னு deleted ஏன் பயன்படுத்துறோம்? ஏற்கனவே சொன்ன எழுத்துக்களுக்கு நடுவால, அதாவது எழுத்தை நீக்கிற மாதிரி காட்டுறது. அப்ப எழுதுங்க எழுத்துருக்களுக்கு எழுத்துருக்களுக்கு நடுவே கோடிடுவதற்கு. எழுத்துருக்களுக்கு நடுவே கோடிடுவதற்கு. எழுத்துருக்களுக்கு நடுவே கோடிடுவதற்கு. சோ அங்க பயன்படுத்துவோம் DEL. எழுத்துருக்களுக்கு நடுவே கோடிடுவதற்கு DEL. இன்செட் அப்படின்றது உண்மையிலேயே இன்செட் அப்படின்னா ஒரு பண்பை எட் பண்றதுதான். ஆனா இங்க இன்செட் பண்ணா ஆன்சர் எப்படி வரும் என்றால் கீழே அண்டர்லைன் பண்ண மாதிரி வரும். அப்ப எழுதுங்க அடிக்கோடிடுவதற்கு. உண்மையிலேயே இங்க அதெல்லாம் நடக்கு. இன்செட்ல உண்மையிலேயே நடக்கு அடிக்கோடிகள். உண்மையில நடக்கிற விஷயம் அடிக்கோடிகள். சோ அடிக்கோடிடுவதற்கு. INS. அடுத்து சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் போட்டு நீங்க இங்க பெருசா எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இங்க சப்னு மட்டும் போடுங்க. விளங்குறதுக்காக வேண்டி இப்படி எழுது XY அப்படின்னு எழுது. இதுதான் சப்ஸ்கிரிப்ட். இவர்தான் சப்ஸ்கிரிப்ட். அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ட் SUP. அதுக்கு எழுதுங்க XY மேல் எழுது. வித்தியாசம் எழுது. கீழே வந்தா சப்ஸ்கிரிப்ட், மேல வந்தா சூப்பர்ஸ்கிரிப்ட். கீழே வந்தா சப்ஸ்கிரிப்ட், மேல வந்தால் சூப்பர்ஸ்கிரிப்ட்.
அதே மாதிரி அடுத்தது அண்டர்லைன். சோ அண்டர்லைனுக்கு அவனி பயன்படுத்துறது யூ அப்படின்ற டெக்க பயன்படுத்தும். சோ யூ அண்டர்லைன் கீழ்கோடிடல். சோ அடிக்கோடிடல் அல்லது கீழ்கோடிடல். கடைசியா சென்டர். சென்டர் ஏன் பயன்படுத்துறோமா? சோ சென்டர் பயன்படுத்தின இந்த HTML is not a computer language but a markup language அப்படின்றது எங்க வந்திருக்குது? சென்டர்ல நடுத்துல வந்து. ஆகவே பக்கத்தின் நடுவே எழுதுவதற்கு, பக்கத்தின் நடுவே எழுதுவதற்கு. சோ அடுத்தது comment in HTML. நாங்க இவங்கள குறிப்புரை அப்படின்னு நாங்க சொல்லுவோம், குறிப்புரை அப்படின்னு. சோ 22க்கு தெரியாம இருக்கும் மேபி. நாங்க பைத்தன்ல படிச்சோம் 21. இந்த ஹேஷ் மார்க் பயன்படுத்தினா குறிப்புரை, அதாவது தெளிவாக விளங்கிக்கங்க. குறிப்புரை அப்படின்னால் இந்த குறிப்புரை ஆன்சர்ல வரா. இந்த குறிப்புரை என்ன செய்யாது? ஆன்சர்ல வராது. சோ அப்ப நான் இங்க ஒன்று எழுதுறேன் பாருங்க, ஒரு குறிப்புரை எழுதுறேன். சோ HTML வர ஒரு குறிப்புரை எழுத போறோம். சோ HTML குறிப்புரை அப்படின்னா அந்த குறிப்புரை உருவாக்கின எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி, இந்த HTML கோடிங்க உருவாக்குறவருக்கு விளங்குறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம்? குறிப்புரைகள் எழுது. இந்த HTML கோடிங்க உருவாக்குறவருக்கு விளங்குவதற்காக வேண்டி குறிப்புரைகள் எழுது. சோ பாருங்க, இந்த குறிப்புரை என்ன செய்வோம் என்றால் ஒரு வியப்புக்குறியோட ரெண்டு கருத்தல்மா டேஷ்மா. ரெண்டு டேஷ்மாக்க விட்டு இந்த எல்லாம் கிரீன் கலர்ல மாறும். எல்லாம் என்னவா மாறிட்டு? பச்சை கலர்ல மாறிட்டு. இந்த கிரீன்ல மாறும். இந்த கிரீன் கலர்ல வந்தால் அர்த்தம் இது குறிப்புரை. அதாவது எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் தராது. இது எக்ஸிக்யூட் பண்ணி என்ன செய்யாது? ஆன்சரை தராது. சோ நான் நீங்க பாருங்க, இப்ப நான் இங்க எழுத போகிறேன். சோ இங்க எழுத போகிற ஒரு விஷயம் எழுதுறேன். இது போல்ட் அப்படின்னு எழுதுறேன். சோ போல்ட் இப்ப மொத்தமாவே கிரீன்ல இருக்கு. அப்ப அதனால இதை க்ளோஸ் பண்ணணும். இதை என்ன செய்யணும்? முடிக்கணும். அதை முடிக்கிறதுக்காக வேண்டி இங்க எப்படி 2 சயமாக் பயன்படுத்தணும், 2 டேஷ் பயன்படுத்தணும். சேர்ந்து 2 டேஷ் பயன்படுத்தி இந்த அம்புமுனை அடைப்பை முடிக்கணும். பாருங்க, சோ அம்புமுனை அடைப்பை முடித்து விட்ட உடனே இங்க உள்ள எல்லா விஷயமும் பழைய மாதிரி வந்து. சோ நான் இதை பாருங்க போல்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். சோ நான் இங்க ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்றேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சொல்ற விஷயம் விளங்குதா? அதாவது குறிப்புரைகள் நான் இதை அங்க எழுதல, நான் இங்க இந்த பேராகிராஃப் போட்டுக்கிறேன் பி. சோ இங்க எழுதுறேன் போல்ட். சரி, நான் என்ன செய்றேன்? இங்க எழுதுறேன் போல்ட். அதாவது எங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி நான் இதை எதற்காக பயன்படுத்துறேன்னு சொல்லி இங்க பி பயன்படுத்துகிறேன் போல்ட். அதே மாதிரி இந்த பயன்படுத்துறதுக்காக வேண்டி போல்டுக்கு ஐ பயன்படுத்துறது இட்டாலிக். சோ ஐ பயன்படுத்துறது இட்டாலிக்ல காட்டுறதுக்கு. சோ அப்ப நான் இங்க போய் ஐ என்ற இடத்துக்கு இங்க எழுதுறேன் இட்டாலிக். சோ பாரு, அப்ப நான் இங்க குறிப்புரைகள் எழுதி வச்சுப்போம் எடுத்துக்கண்டால். சோ நான் இதை ஏன் பயன்படுத்திக்கிறேன்? எனக்கு பிற ஒரு சந்தர்ப்பத்துல தேவை வந்தால் விலகி கொள்றதுக்காக வேண்டி. சோ இப்ப இங்க தெரியாத ஒருத்தர் வந்து பார்த்தாலும் சோ ஐக்கு முன்னால இட்டலிக் எழுதி வச்சுக்கேன். அப்ப பார்க்க விளங்கும் என்னது ஐ பயன்படுத்தின இட்டலிக் ஃபார்மட்ல வருதாய்க்கும். அவரு ஒரு கெஸிங் எடுத்து பாரா இல்லையா? அதற்காகத்தான் என்ன செய்யறோம்? இங்க நாங்க குறிப்புரைகள் எழுதி. சோ பாருங்க, குறிப்புரைகள் என்ன செய்யாது? எவ்வளவுதான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும், எத்தனை முறை தான் ரன் பண்ணாலும் குறிப்புரைகள் என்ன செய்யாதான்? ஃபைனல் அவுட்புட்ல குறிப்புரைகளை காட்டாது. குறிப்புரை எங்க இருக்கும்டா? கோடிங்ல மட்டும் தான் இருக்கும். குறிப்புரை கோடிங்ல மட்டும் தான் இருக்கும், வெளியே காட்சிப்படுத்தாது. சோ அப்ப எழுதுங்க, குறிப்புரைகள் என்பவை முதல்ல எழுதுவாங்கல்ல, குறிப்புரைகள் என்பவை
குறிப்புரைகள் என்பவை செய்நிரலாளரின் விளக்கத்திற்காக குறிப்புரைகள் என்பது செய்நிரலாளரின் விளக்கத்திற்காக பிரதான குறிமுறையில் எழுதப்படுவதா. பிரதான குறிமுறையில் எழுதப்படுவதா. எழுதுங்க. இவை முதலாவது எழுதியாச்சு. சோ செகண்ட் நோட். இவை செய்நிரல்கள் இயங்கும் போது மொழி மாற்றப்படுவதும் இல்லை. இவை செய்நிரல்கள் இயங்கும் போது மொழி மாற்றப்படுவதும் இல்லை. மற்றும் வெளியீட்டில் காட்சிப்படுத்தப்படுவதும் இல்லை. வெளியீட்டில் காட்சிப்படுத்தப்படுவதும் இல்லை. HTML குறிப்புரை கமெண்ட் எப்படி எழுதுறோம் என்றால், முதல்ல அம்புமுனை அடைப்பு ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஒரு வியப்புக்குறி, 2 டேஷ் மார்க். அப்ப இடையில வாரது குறிப்புரை, திருப்பி 2 டேஷ் மார்க், அதோட முடிக்கிறேன். இதை எழுதிக்க. இல்லம்மா, க்ளோஸ் பண்ணும் போது கேள்விக்குறி தேவை. வியப்புக்குறி ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வியப்புக்குறி. சோ பாருங்க, ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வியப்புக்குறி, க்ளோஸ் பண்ணும் போது வியப்புக்குறி இல்லை. சரி, அடுத்த வருவோம் தொகுதி மற்றும் உள்வாரிக்கூறு. டிவ் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு. தொகுதி மற்றும் உள்வாரிக்கூறு இது என்னன்னு கேட்டால்,
இந்த div and span என்பது பயன்படுத்துறது தொகுதிகளாக HTML குறிமுறைகளை வேறாக்குவதற்கு தொகுதிகளாக HTML குறிமுறைகளை வேறாக்குவதற்கும் HTML குறிமுறைகளை வேற வித்தியாசமா காட்டுவதற்கும் இந்த ஸ்பேன் அப்படின்றது ஒரு வச்சுக்கோங்க. பாருங்க div அப்படின்னா இந்த divக்குள்ள டெக்ஸ்ட் வரும். எல்லா டெக்ஸ்டையும் வித்தியாசமா பொடி நம்ம மொத்த பொடிக்கும் ஒரு பண்பு கொடுத்தோம் இல்ல. பாருங்க நாங்க ஏற்கனவே மேல படிச்சது. சோ பாருங்க நாங்க படிச்சது ஒருவர் திருப்பி வந்துக்கிறோம். சோ இங்க நாங்க பார்த்தது நாங்க பொடி அப்படின்றதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா சோ பொடிக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கொடுத்தா சோ மொத்தமா கிரீன் கலர்ல வரும். ஆனா இப்ப நான் தெரியுமா செய்ய போறேன் என்ன குறித்த ஒரு பகுதி மட்டும் பாருங்க. சோ குறித்த ஒரு பகுதி மட்டும் ப்ளூ கலர்ல வரணும். மொத்த பொடியும் இல்ல அப்படின்னு சோ மொத்த பொடியும் இல்ல குறித்த ஒரு பகுதி மட்டும் கிரீன் கலர் ரெட் கலர்ல சாரி ஏதோ ஒரு கலர்ல ப்ளூ கலர்ல வரணும்னு வைங்களை பிங்கிக்கிற மாதிரி சோ ப்ளூ கலர்ல வரணுமா இருந்தா அப்ப அதுக்கு மட்டும் வாரத்துக்கு என்ன செய்ய போறோம் என்றால் இத div அப்படின்றத மேக் பண்ணும். இது எங்க உருவாக்குவோம் divல உருவாக்குவோம். சரியா இது div குறி. இதே மாதிரி ஸ்பேன் அப்படின்றத பார்த்தா இதே மாதிரி ஸ்பேன் அப்படின்றால் ஸ்பேன் குறித்த ஒரு டெக்குக்கு மட்டும் சோ டெக்குக்குள்ள ஸ்பேன் வரும் divக்குள்ள டெக்ஸ்ட் வரும். சொல்ற விஷயம் இல்லைங்களா? ரைட் எழுதுங்க. முதல்ல எழுதுவோம் நோட். எழுதுங்க. HTML ஆவணங்களில் HTML ஆவணங்களில் HTML ஆவணங்களில் தொகுதிகளாக மற்றும் உள்வாரி கூறுகளை தொகுதிகளாக மற்றும் உள்வாரி கூறுகளான போடுங்களேன். தொகுதிகளாக மற்றும் உள்வாரி கூறுகளாக தொகுதிகளாக மற்றும் உள்வாரி கூறுகளாக தொகுதிகளாக மற்றும் உள்வாரி கூறுகளாக வகை பிரிப்பதற்கு இவை பயன்படும். வகை பிரிப்பதற்கு இவை பயன்படும். வகை பிரிப்பதற்கு இவை பயன்படும். இவை பயன்படும். சரி சோ அப்ப இங்க பா இதை பயன்படும். சோ நோட் எழுதும் போது இங்க பார்த்து போட்டு வரும். இங்க பாருங்க. சோ அப்ப இங்க div style background color blue color white. சோ இந்த முதலாவது background color blue அப்படின்றது இங்க பாருங்க என்னதுன்னு கேட்டால் background blue கலர்ல வரணும்ன்றதுக்காக. அதே டைம்ல கலர் ஒயிட் அப்படின்றது எழுத்துக்கள் ஒயிட் கலர்ல வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த div டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ பாருங்க div இங்க இருந்து ஆரம்பித்து இந்த டிவைட் அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பித்து எங்க வந்து முடியுதுன்னு கேட்டால் இந்த பேராகிராஃபோட முடியுது. அதே போல சாதாரணமா unlike the computer programming language அப்படின்னு வரும். ரைட் சோ இது பேராகிராஃப் டெக்கும் இல்ல, இது டெக் இல்லாம சாதாரணமா இருக்கு. சரியா டெக் இல்லாம செஞ்சுக்கிறேன்
சாதாரணமா எழுதிக்கிறேன். சோ அது போல ஹென்ஸ் வந்து ஸ்பெயின் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் ஒயிட். அப்ப இதுவும் சோ பேக்ரவுண்ட் ப்ளூ கலர்ல சோ நம்ம ஏன் திரும்பி ப்ளூ கலரை பயன்படுத்தும். சோ இங்க வேற கலர்னு போடுவோமே ரெட் அப்படின்னு போட்டுன்னு. So right, HTML is a computer program language but a markup language அப்படின்றது. சோ பாத்துக்கங்க இந்த divக்குள்ள h1, p அப்படின்ற இந்த divக்குள்ள h1, p அப்படின்னு சொல்ற ரைட். சோ இந்த divக்குள்ள h1, p அப்படின்னு சொல்ற டெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த h2 டெக்குள்ளதான் ஸ்பேன் அப்படின்றது இருக்கு. சோ நீங்க முதல்ல நான் இதை ரன் பண்ணும். சோ நான் இதை ரன் பண்ண இந்த ஆன்சர் இந்த மாதிரி வரும். சோ பாருங்க div என்று எழுதினது ரைட். சோ பாருங்க div அப்படின்னு எழுதினது மொத்த பேஜுக்கும் வந்திருக்குது. சோ பேஜ் பெருசானாது பெருசாது, பேஜ் சிறுசானால் சிறுசாவது. பட் இந்த ஸ்பேன்ல பயன்படுத்துறது எவ்வளவு தூரம் எழுதிருக்கிறனோ அதோட முடிஞ்சு ஹைலைட் பண்ண மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு எழுதணும்னா அதோட ஸ்பேன்ன்றது முடிஞ்சு. சோ அப்ப divன்றது முழு பக்கத்துக்கும் வரும், ஸ்பேன் என்றது குறித்த அளவுக்கு மட்டும் தான் வரும். சோ அப்ப வந்து எழுதுங்க நோட்ல. இப்ப நோட்ல எழுதுவோம். எங்க இங்க எழுதுங்க நோட். சோ div எழுதுங்க. ஆனது புதிய வரியுடன் ஆரம்பிப்பதோடு முழு பக்கத்திலும் காட்சிப்படுத்தப்படும். அது முழு பக்கத்தையும் கொள்ளும், முழு பக்கத்தையும் உள்ளடக்கும். சரி, முழு பக்கத்தையும் உள்ளடக்கும். div இனுள் டெக்ஸ்டினை உள்ளடக்கலாம். div இனுள் டெக் ஒட்டுக்களை உள்ளடக்கலாம். அடுத்து ஸ்பேன். ஒரு ஒட்டுக்குள் காணப்படும் வரியுருக்களை ஸ்பேன். ஒரு ஒட்டுக்குள் காணப்படும் வரியுருக்களை பகுதிகளாக பிரித்து வகைப்படுத்த இவை பயன்படும். பகுதிகளாக பிரித்து வகைப்படுத்த இவை பயன்படும். சோ பாரு divக்குள்ள டெக்ஸ்ட் வருது, டெக்குள்ள ஸ்பேன் வருது. அதனால div நாங்க தொகுதி அப்படின்னுவோம், ஸ்பேன் உள்வாரி அப்படின்னு விளங்கிட்டா சொன்ன விஷயங்கள் ரைட். சோ அப்ப இன்னைக்கு இந்த டியூட் ஃபுல்லா முடியும். சோ இப்ப நாங்க இந்த டியூட் முடிஞ்சா இப்ப நாங்க அடுத்தது ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. சோ அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்க போகிறது சோ இந்த ஆர்டர் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல லிஸ்ட பத்தி நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். லிஸ்ட் எப்படி இயங்குது, லிஸ்ட்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என்ற கிளாஸ்ல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நாளைக்கு மார்னிங் 7 AM. அடுத்த கிளாஸ் நாளைக்கு மார்னிங் 7 AM. மறக்காம மார்னிங் 7 AM மீட் பண்ணுவோம். சோ இந்த கிளாஸுக்கு வராத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இன்ஃபார்ம் கொடுத்துடுங்க. நாளை மார்னிங் கிளாஸ்ல மறக்காம ஜாயின் ஆக சொல்லி. சோ அப்ப நாளைக்கு மார்னிங் 7 o'clock மீட் பண்ணுவோம். See you. Fi amanillah. Have a nice day.